எவ்வளவு தான் உறவுகளுக்காக நம்ம அவங்க வேணும்னு நினச்சி அனுசரித்து போனாலும், சில சமயங்களில் நம்மளுக்காகவே வாழ்ந்திருக்கலாம் அப்படிங்கிற விரக்தியை நமக்கு நம்ம உறவுகளே யாருக்காக விட்டு கொடுத்தோமே அவங்களே தந்துடுவாங்க. தேவைக்காக மட்டும் பழகிறதும், தேவையில்லாத போது தூக்கி எறியதாக இருக்க வரைக்கும் இந்த மனசங்கடங்கள் இருக்க தானே செய்யுது. எல்லா பக்கங்களும் உறவுகள் கசந்து போகிற நேரத்தில் நமக்காக இவங்க இருக்காங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட ஓடி போகும்போது, அந்த உறவும் நம்மளை புரிஞ்சிக்காமல் நடந்துக்கும் போது தான் என்னடா வாழ்க்கைன்னு கண்டிப்பாக தோணும்ல. நம்மளாவே வாழ கற்றுக்கணும். சிலருக்கு நம்மளை பிடிக்கும், சிலருக்கு நம்மளை பிடிக்காது தான். ஆமாம், நம்ம இருக்கும்போது தான் நம்மளுடைய உண்மை குணம் யாருக்கு பிடிக்குது பிடிக்கலைங்கிறதே நமக்கு தெரியும். இந்த உலகத்தில் யாருக்காகவாவது நம்ம வாழணும்னு நினச்சோம்னா அதை நமக்காக வாழணும். ஏன்னா இது நம்ம வாழ்க்கை. பச்சோந்தி மனிதர்கள்னு சொல்லுவாங்கள்ல, ஆமாம், அவங்களுடைய சூழ்நிலை சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. நியாய தர்மங்களையும் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்காக வாழறதை விட நமக்காக இருக்க இந்த ஒரு வாழ்க்கையை உண்மையாக வாழ்ந்துட்டு போயிடணும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் நல்லதை செய்யணும், முடியலைன்னா கெட்டதை செய்யக்கூடாது. அவ்வளவே தான்.